Yo guys, I'm Pershi. நீங்க பார்க்குறது இவாடெக். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரஸ்டான டாபிக் பத்தி பேச போறோம். சோ சைனால இருந்து ஃபோன்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அண்ட் இம்போர்ட் பண்றது வர்த்தா, எந்த மாதிரி ஃபோன்லாம் இம்போர்ட் பண்ணலாம், எந்த மாதிரி கேஜெட்ஸ் இம்போர்ட் பண்ணலாம், எதெல்லாம் இம்போர்ட் பண்ண கூடாது, அப்புறம் ஷிப்மெண்ட் எப்படி இருக்கும், அப்புறம் ட்ராக் பண்றது, பேமெண்ட்ஸ், இத தவிர கஸ்டம் டியூட்டிஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும், அப்புறம் எது பெஸ்ட் சைட், இத பத்தி தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். Redmi Note 7 இந்த மாதிரியான ஃபோன் எல்லாம் சைனால இருந்து இம்போர்ட் பண்ணலாமா? இப்போ Redmi Note 7 லான்ச்சே கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப இந்த ஃபோன் எல்லாம் சைனால இருந்து இம்போர்ட் பண்ண வர்த்தா? கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சைனால இருந்து இம்போர்ட் பண்ண போறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ண போறீங்க, எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேசிக் நாலேஜ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஃபோனை வாங்கலாம், எந்த ஃபோனெல்லாம் வாங்கக்கூடாது, Redmi Note 7, Note 7 Pro இதெல்லாம் லான்ச் இந்தியாவிலே நெருங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம Redmi Note 7 சைனால இருந்து வாங்கினா ஒர்த்தா, நமக்கு சீப்பாக இருக்குமா, அதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஃபோனெல்லாம் வாங்கக்கூடாதுன்றது பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் ஒரு ஃபோன் சேல் ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு OnePlus 60 இந்த ஃபோனையே எடுத்துக்கோங்களேன். OnePlus 60 இந்தியாவில் சேல் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப சைனீஸ் வெப்சைட்ஸ், குளோபலாக ஷிப் பண்ணுற வெப்சைட்ஸ்ன்னு பார்க்குறப்ப பேங்குட், அப்புறம் அலி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி சைட்லாம் இருக்கு. இதே சைட்டில் நீங்கள் OnePlus 60 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலான ப்ரைஸில் தான் இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் சொல்றது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த பிரைஸ் தான் இருக்குன்னு சொல்ல வரல. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து இப்போ அந்த ஃபோன் 35,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குன்னா அதே ஃபோன் வந்து OnePlus 60 ஃபோன் வந்து நீங்க சைனீஸ் வெப்சைட்ல பாக்குறீங்க, உதாரணத்துக்கு பேங்குட்ல பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சைட்ல நீங்க 33,000 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஒரு பிரைஸ்ல பாக்குறீங்க. ஒரு 2,000 ரூபாய் சீப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வெப்சைட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ், அப்புறம் கஸ்டம் டியூட்டிஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு உங்களுக்கு இந்தியன் பிரைஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 ரூபாய் 38,000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அதுக்காக இப்போ இந்தியாவில் ஒரு ஃபோன் சேல் ஆகிட்டு இருக்குன்னா அதே ஃபோனை நீங்க சைனால இருந்து வாங்க வேணாம்னு தான் சொல்வேன். இதே மாதிரி தான் Redmi Note 6 Pro இந்த மாதிரியான ஃபோன்களுக்கும். ஸோ அந்த ஃபோன்லாம் இந்தியாவிலே சேல் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க எதுக்காக சைனால போய் வாங்கணும்? ஸோ இந்தியாவில் சேல் ஆகிற எந்த ஃபோனையுமே நீங்க சைனால இருந்து வாங்காதீங்க. இது எந்த ஃபோனுக்கு சொல்றேன்னா, இப்போ இந்தியாவில் மேஜரா சேல் ஆகிட்டு இருக்க ஃபோன், அதை தவிர ஐஃபோன் இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் நீங்க சைனால இருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அறவே வேணான்னு தான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் ஐஃபோனெல்லாம் டேரெக்டாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு யாராவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா அங்கே சீப்பாகவும் இருக்கும். அதை தவிர நீங்கள் அங்கேருந்து ஏதோ ஒரு சில சைட்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரியான சைட்ஸ்லாம் நீங்கள் ஐஃபோன் அந்த மாதிரியான ஃபோன்லாம் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மேபி டூப்ளிகேட் ஐஃபோனாக வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எந்த மாதிரியான ஃபோன்லாம் வாங்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபோன் வாங்கணுன்றப்ப சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறப்ப இப்போ இந்தியாவில் அவைலபிள் இல்லாத ஃபோனாக பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒலிஃபோன், எலிஃபோன் இந்த மாதிரியான ஒரு 2 பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த பிராண்ட்லாம் நீங்கள் மோஸ்ட்லி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ், நல்ல ஸ்பெசிஃபிகேஷனாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேண்ட்வித்தையும் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் முக்கியமான விஷயம் பேண்ட்வித் சப்போர்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் யூஎஸ்லேயோ இல்லை வேற எங்கேயோ இல்லை சைனால இருந்தோ ஒரு ஃபோனை வாங்கிட்டீங்க, இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிடாது. அந்த ஃபோன் வந்து இந்தியன் நெட்வொர்க்ஸை சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா பேண்ட்ஸையுமே அது சப்போர்ட் பண்ணுதா அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து பர்ச்சேஸ் பண்ண ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ரிவ்யூஸாக பாருங்க. அந்த ரிவ்யூவில் இந்தியாவுக்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அந்த ரிவ்யூவை கரெக்டாக செக் பண்ணிட்டு வாங்குங்கன்னு சொல்வேன். மோஸ்ட்லி யூடியூப் ரிவ்யூவர்ஸ், அப்புறம் பிளாக் பண்ணுறவங்க இந்த மாதிரியான ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனால இருந்து நிறைய ஃபோன் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபோனை இயர்லியராக ரிவ்யூ பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான். மோஸ்ட்லி சைனால இருந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் வேணான்னு தான் சொல்வேன். நீங்கள் அந்த ஃபோனை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் மட்டும் அந்த ஃபோனை வாங்குங்க. அதை தவிர மற்றது வேற என்ன வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன கேஜெட்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக இம்போர்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிம்பல், அப்புறம் குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் சார்ஜர், அந்த மாதிரியான சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் ரொம்பவே சீப்பாக இருக்கும். அப்புறம் USB கேபிள், அப்புறம் RGB லைட்ஸ், இந்த மாதிரியான RGB LED ஸ்ட்ரிப்ஸ் அதெல்லாம் அங்கே சீப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் ஃப்ரீ டெலிவரி கொடுத்தா கூட பரவாயில்ல, நமக்கு ஓரளவு ஒரு 20 to 25 டேஸ்க்குள்ள ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆகிடும். ஓகே, அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்டான பார்ட், Redmi Note 7 சைனால இருந்து இம்போர்ட் பண்ணலாமா? இப்போ அடுத்தது Redmi Note 7 Pro வந்தாலும் அந்த ஃபோனை சைனால இருந்து இம்போர்ட் பண்ணால் எனக்கு கம்மியாக இருக்குமா? நம்ம சைனீஸ் ப்ரைஸ்லாம் தெரியும், 999 yuan, அதாவது 10,000 ரூபாய் கிட்ட தான் வருது Note 7ஓட பேசிக் வேரியன்ட். அந்த ஃபோன் அங்கே 10,000 ரூபா தானே இருக்குது. ஸோ அதனால அங்கேருந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்க போகிற சைட், அதாவது பேங்குட், அலி எக்ஸ்பிரஸ், அப்புறம் கியர்பஸ்ட் இந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi Note 7 கண்டிப்பாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் $200 மேலே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த சைனீஸ் சைட்டில் பார்த்தா, அதாவது சைனீஸ் ப்ரைஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக சைனாவில் அவங்களோட எம்ஐயோட மெயின் லேண்டில் சேல் பண்ணுற ப்ரைஸ். இதுவே நீங்கள் இம்போர்ட் பண்ணுறப்ப அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணுன்றப்ப குளோபல் வெர்ஷன் தான் கொடுப்பாங்க. அந்த குளோபல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது $200, $250 அந்த மாதிரியான ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்துடும்.
ஸோ மோஸ்ட்லி இந்த ரெட்மி நோட் 7 ஃபோன் இப்போ அடுத்தது வரப்போகிற நோட் 7 ப்ரோ இந்த ஃபோனெல்லாம் நீங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்தியாவிலே அந்த ஃபோன் வரப்போ நீங்கள் எதுக்காக சைனாலேருந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கணும்? அதுக்காக வெயிட் பண்ணி இந்தியாவிலே அந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் வாங்குங்க. ஓகே, இப்போ கஸ்டம் டியூட்டிஸை பற்றி பார்க்கலாம். கஸ்டம் டியூட்டிஸ் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின். என்னோட ரொம்ப 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 ஓல்டு வீடியோ, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதில் ஒரு சில விஷயம் பேசியிருந்தேன் இந்த இம்போர்ட்டிங் டியூட்டிஸ் பற்றி. ஸோ கஸ்டம் டியூட்டிஸை பற்றி நிறைய பேர் அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க. கஸ்டம்ஸ் எப்படி இருக்கும், இந்த ஃபோன் வாங்கினா எவ்வளோ கஸ்டம்ஸ் பே பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. ஸோ கஸ்டம் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டம் டியூட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீயாகவே கஸ்டம் டியூட்டிஸ் இருக்கும், சில ப்ராடக்ட்டுக்கு வந்து கஸ்டம் டியூட்டிஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சில ப்ராடக்ட்டுக்கு கம்மியாக கஸ்டம் டியூட்டிஸ் கொடுப்பாங்க, சில ப்ராடக்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும். மோஸ்ட்லி டெலிவரி செலக்ட் பண்ணுறப்ப DHL அப்புறம் EMS இந்த மாதிரியான டெலிவரியாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான டெலிவரிக்கு தான் சார்ஜஸ் அவங்களே எடுத்துப்பாங்க. மோஸ்ட்லி கஸ்டம் டியூட்டிஸும் அதிகமாக வராது. நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா, டெலிவரியை பொறுத்த வரைக்கும் நல்ல டெலிவரியாக சூஸ் பண்ணுங்கள், ஃப்ரீ டெலிவரி சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது வரைக்கும். ஸோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட், அதாவது MI9 இந்த மாதிரியான ஃபோன்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஸ்டம் டியூட்டிஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெலிவரியை பொறுத்த வரைக்கும் DHL, EMS அந்த மாதிரியான டெலிவரி சூஸ் பண்ணுங்கள். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா EMS இருக்கும், அதே கியர் பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா DHL இருக்கும். இந்த மாதிரியான டெலிவரியை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவு கஸ்டம் டியூட்டிஸ் இல்லாமல் வரதுக்கும் கஸ்டம் டியூட்டிஸ் கம்மியாக வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஷிப்பிங் அண்ட் டெலிவரி. ஸோ ஷிப்பிங் அண்ட் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில ஷிப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ஷிப்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும். மோஸ்ட்லி சார்ஜஸ் இப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும், வெறும் ஒரு 1 வீக்குள்ளே வேணும்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும், எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் எக்ஸ்பென்சிவாக ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி EMS, DHL இந்த மாதிரியான ஒரு ஷிப்பிங் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ஒரு 500 ரூபாக்குள்ள தான் ஒரு ப்ராடக்ட்டே வாங்க போகிறீங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 25 நாள் வரைக்கும் ஆகும். ஃப்ரீ ஷிப்பிங்கில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி கிடைக்காது. ஸோ ஆர்டர் ஐடி இருக்கும், ஆனால் ட்ராக்கிங் ஐடி இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் ப்ராடக்ட் எங்கே வருது, அப்புறம் உங்கள் ப்ராடக்ட் இப்போ எங்கே இருக்குது, எந்த கண்ட்ரியில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதை பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறப்ப ட்ராக்கிங் ஐடி மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரிக்கும் ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான், நீங்கள் சின்ன ப்ராடக்ட் பண்ணுறப்ப ஃப்ரீ டெலிவரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு ட்ராக்கிங் ஐடி இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. மோஸ்ட்லி ப்ராடக்ட் 20 days மேலே ரிசீவ் ஆகிடும். அடுத்தது பேமெண்ட். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுறப்ப நான் மோஸ்ட்லி இப்போ சொல்கிற எல்லா சைட்ஸுமே பேங்குட், AliExpress அப்புறம் gearbest.com, மேபி அலிபாபா அந்த சைட் கூட நல்ல சைட் தான். நீங்கள் ஒரு பல்காக ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும், சின்ன அக்சசரிஸை பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னா அலிபாபா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட்னு கூட சொல்வேன். ஓகே, இப்போ திரும்பவும் கண்டென்ட்குள்ளேயே போகலாம். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்கும், கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி இருக்க போகிறதில்ல. ஒரு சில சைட்ஸை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சைட்ஸில் பேமெண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு பேங்குட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்குட் இந்தியா அப்படின்ற மாதிரி கூட ஒரு வெப்சைட் வந்திருக்கு. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூபே எல்லா டெபிட் கார்டுமே அக்செப்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் UPI டிரான்சாக்ஷனையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணணும்னா, உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அப்புறம் பேன் நம்பர் இந்த 2 நம்பரையும் போட்டுட்டு நீங்கள் நார்மலாக UPI டிரான்சாக்ஷனே அந்த வெப்சைட்டில் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பேங்குட்டுக்கு. ஏன்னா பேங்குட் பார்த்தீங்கன்னா UPI டிரான்சாக்ஷன்லாம் இப்போ ரொம்பவே ஃபெமிலியராக ஆகிடுச்சு. அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா UPI டிரான்சாக்ஷனே இருக்காது, அப்புறம் அது இல்லாமல் டெபிட் கார்டையும் அக்செப்ட் பண்ணாது. மோஸ்ட்லி நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு gearbest.com அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்ப அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு தேவைப்படும். நீங்கள் நார்மலாக டொமஸ்டிக் டெபிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி உங்களால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு வேணும். அப்படியும் உங்களுக்கு இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு வேணும்னா உங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க் அந்த பேங்க்கில் போயிட்டு இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு வேணும்னு ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களே இன்டர்நேஷனல் டெபிட் கார்டுன்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை தாண்டி இன்னொரு டிரான்சாக்ஷன் மெத்தடும் இருக்குது, பேபால் டிரான்சாக்ஷன். ஸோ அந்த டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேபால் டிரான்சாக்ஷனை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ சைனாலேருந்து ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃபோனோ இல்லை வேறு எந்த கேஜெட்ஸோ அது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டு சைட் அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சைட் என்னென்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த சைட்ஸ் தான் gearbest, AliExpress அப்புறம் bangood.com, அலிபாபா. பல்காக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அலிபாபாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நாலு சைட் தான் நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் சிங்கிளாக நார்மலாக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா bangood.com அப்புறம் AliExpress, இந்த gearbest இந்த 3 வெப்சைட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 வெப்சைட்லையுமே எது பெஸ்ட் அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுற வெப்சைட்டுன்னு பார்க்குறப்ப பேங்குட் தான். ஏன்னா பேங்குட்டில் டிரான்சாக்ஷன் ஈஸி, அப்புறம் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் ரீஃபண்ட் இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக ப்ராசஸ் பண்ணலாம். UPI பொறுத்த வரைக்கும் அங்கே பேங்குட்டில் UPI இருக்கனால நம்ம ஈஸியாக பேங்குட்டில் சிம்பிளாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஒரு சில
ப்ராடக்ட்ஸ் பெங்களூர்ல இல்லாதது பார்த்தீங்கன்னா நான் அலி எக்ஸ்பிரஸ் இல்லைனா கியர் பெஸ்ட் அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நைபர்ஸ் அவங்க யாராவது ப்ராடக்ட்டை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ தான் ஒரு ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அப்படி ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப டேரெக்டாக பெரிய ப்ராடக்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணாமல் ஓரளவு சின்ன ப்ராடக்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சின்ன ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.